ஒரு இரவிலே, பயங்கரமான ஒரு இரவில் ஒரு மனிதன் அந்த இரவில் எவ்வளவு பயப்படுவானோ அப்படி ஃபித்னா உங்களை நோக்கி வரும் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஸீரத்துல் அரபுடைய வீடுகளில் ஷிர்க்குகளை அழித்தார்கள், ஷிர்க்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டுமே கேட்கிற பூமியாக மாற்றப்பட்டது. ஆங்காங்கே இருந்த சிலைகள் உடைக்கப்பட்டது. எங்க பார்த்தாலும் அல்லாஹ் 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 வணங்கும் பிரதேசமாக அது மாறியது. பெருமானார் சொன்னார்கள், யுக முடிவு நாள் வருகிற நேரம் ஒவ்வொரு அரபி வீடுகளிலும் ஒரு சிலை வணக்கப்படும், சிலை வழிபாடுகளில் அரபிகள் ஈடுபடுவார்கள் என்றார்கள். எந்த அரபிகள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களோ, எந்த காபா கிப்லாவாக்கப்பட்டதோ, முழு முஸ்லிம்களுக்கும் இதுதான் கிப்லா என்று சொல்லப்பட்டதோ, எல்லோரும் அதை நோக்கி தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ, அந்த பூமியிலே மிக பெரும் அனாச்சாரங்கள் உருவாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, கட்டிடம் கட்டுவதில் நீங்கள் போட்டி போடுவீர்கள், அதுவரைக்கும் மறுமை நாள் வராதென்று. இன்றைக்கு பார்க்கிற நேரம் துனியா அவர்கள் கவர்ந்திருக்கிறார்கள். ஹராம் ஹலால் துபாய்க்கு தெரியாது, ஹராம் ஹலால் சவுதிக்கு தெரியாது என்று சொல்கிற அளவுக்கு. இதற்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் ஹரத்துடைய எல்லையிலே மியூசிக் கேட்கக்கூடாது என்று ஷேக் பின் பாஸ் ஒரு ஃபத்வா கொடுத்திருந்தார். அங்கே போகிற நேரம் ஹரத்துடைய எல்லையிலே எந்த வகையிலையும் அதை போட விட மாட்டார்கள். அல் அம்ரு பில் மஅரூஃப் என்று இருந்தார்கள். அவர்கள் சுயமா வந்து நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இப்பொழுது மியூசிக்கா எல்லாமே அங்கே பரவி காணப்படுகிறது. துபாய்களில் எல்லா ஹராம்களையும் பார்க்கலாம். குட்டி அமெரிக்கா என்று சொல்லுகிற அளவுக்கு அரபிய தீபகற்பத்தில் உள்ள நாடுகள் மெல்ல மெல்ல ஃபித்னாவை நோக்கி போகிற நேரம், ஃபித்னாவுடைய வாயில் மிகவும் பலமாக திறக்கப்பட்டு தீனிலிருந்து மனிதர்கள் விலகி போகிற நேரம், பலர்களுக்கு தொழுகையே இல்லை. ஆச்சரியப்படுவீர்கள், சில அரபு நாட்டு மக்களுக்கு தொழ தெரியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அப்படியும் இருப்பார்களான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஃபித்னா அவர்களை கவ்விக் கொண்டிருக்கிற நேரம், இலங்கையைச் சேர்ந்த நாம் உலகத்தை பார்க்கிற நேரம் எங்களுக்கு ஒரு பெரும் பொறுப்பு இருக்குது. நாங்கள் சம்பாரிச்சு கொடுத்தோம், சொத்துக்களை சேர்த்து கொடுத்தோம், எல்லாத்தையும் கொடுத்தோம். இந்த துனியாவை விட்டு நாம் பயணம் மேற்கொள்கிற நேரம் எங்க வீட்டுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் விட்டு விட்டு போனோமா என்ற உணர்வு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க கையை உங்க புள்ள பிடிக்கிற கடைசி நேரம், நீங்க அவரை லாஸ்டா பார்க்கிற நேரம், அவருக்கு என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்லி இந்த துனியாவை விட்டு போக போறீங்க? ஒரு சகோதரர், அவருடைய ஜனாசா, ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன, அவர் இந்த பூமியை விட்டு போகிற நேரம், இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய ஜனாசாவுக்கு நாங்கள் கலந்து கொண்டோம். மறைமுகமாக நிறைய தர்மம் செய்தவர். அவருடைய ஜனாசாவுக்கு எக்கச்சக்கமான மக்கள் கலந்து கொண்டார்கள். அப்பதான் அவர் இவ்வளவு பெரும் தர்மம் செய்தார் என்று எல்லோருக்கும் தெரிகிற அளவுக்கு பெரும் பணக்காரராக நின்றவர், அமைதியான வாழ்க்கையை கொண்டு போனவர். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பு, அதாவது இஷாவுடைய நேரம், பள்ளிக்கு போகிறார். தன்னுடைய பிள்ளைகள்லாம் திருமணம் முடித்து பெரியவர்கள், அவர்களையும் அன்றைக்கு அழைத்து போகிறார். வாப்பாவுக்கு அந்த பிள்ளைகள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள். அதாவது அந்த வாப்பா அவ்வளவு வயசு என்றாலும் திருமணம் முடித்த பிள்ளைகள் எல்லாம் அன்றைக்கு அவருக்கு ஒரு உணர்வு. இந்த இஷாவுக்கு அவருடைய கடைசி இஷா அது, அவருக்கு தெரியாது. நடந்து தான் போனார். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் அவர் தொழுது விட்டு சுன்னத்தையும் தொழுகிற நேரம் பிள்ளைகளும் அவர் பக்கத்திலே சுன்னத்து தொழுதார்கள். அன்றைக்கு தஹஜ்ஜத் நேரம், அவருடைய நெஞ்சு வலி ஆரம்பிக்கிறது. அவர் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்னு அவருடைய பிள்ளைகளும் சொல்லுவார். மனைவியை கூட அலட்ட மாட்டார். அவர் போய் குளித்திருக்கிறார், திரும்ப வேர்த்து போடுகிறது, திரும்ப குளித்திருக்கிறார். பெரும் கோடீஸ்வரர் அவர். அந்த நேரத்தில் என்னை அவசரமாக பக்கத்து ஆஸ்பத்திரி கொண்டு போங்க இருக்கிறார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரும் கோடிக்கணக்கான நூறுக்கணக்கான கோடிக்கு சொந்தக்காரர். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவரை வைக்கிறார்கள். ஃபஜ்ருக்கு அசான் சொல்லப்படுகிற நேரம், அவருடைய மூச்சு பிரிகிற நேரம் பிள்ளையுடைய கையை பிடித்திருக்கிறார். அவர் விட்டு கொடுத்தது, சொல்லிக் கொடுத்தது தீன். அவர் மரணிப்பதற்கு சரியாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு கோல் அடித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் என் வாழ்க்கையுடைய, அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. கோல் அடித்து பேசினார். அவருடைய ஊரை விட்டு ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள ஊருக்கு நான் குத்துபாவுக்கு வருகிறேன். அவர் கேட்டார், சரியாக 3 நாள் நினைக்கிறேன், எனக்கு கோல் அடித்து கேட்டார், நீங்கள் இங்கே வருகிறீர்களாமே குத்துபாவுக்கு? அவர் கோல் அடித்து சொன்னார், எங்க ஊரில் பிள்ளைகள் ஓயல் எழுத போறார்கள், காலையில் ஸ்கூலுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி செய்து விட்டு அங்க நாங்க கொண்டு போய் விடுறோம். 7 ஆண்டு கேட்டார். வல்லாஹி அவருடைய ஜனாசா தினம், அவர் சொன்னது வெள்ளிக்கிழமை, அவர் மரணித்தது புதன்கிழமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லி 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் மௌத்தாகி விட்டார். நான் அந்த ஸ்கூலுக்கு போய் நிகழ்ச்சி நடத்துகிற நேரம் அவர் இல்லை. நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டினேன். இவருடைய உணர்வை நீங்கள் பாருங்கள். மரணிப்பதற்கு முன்னாடி அவருடைய வயது என்ன? உங்களை பற்றி அவருக்கு உங்கள் வயசில் பிள்ளைகள் இல்லை.
எங்க ஸ்கூலில் ஓயல் பிள்ளைகள் நல்ல பாஸ் ஆகணும் என்பதற்கு நான் எங்கேயோ குத்துபாவுக்கு வருகிற நேரம் என்னை வரலாமா என்று கேட்டார் என்றால் 2 நாளில் மூத்தாக போகிறார். அவருடைய சிந்தனையில் என்ன இருந்தது தெரியுமா? ஊரில் மக்கள் தொழணும், ஊரில் பள்ளிவாசல் ஹயாத்தாக்கப்படணும், ஊரில் பிள்ளைகள் படிக்கணும், தன்னுடைய பிள்ளைகள் பெரியவராக பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி அவர்களுக்கு தொழுகை கொடுத்து விட்டு சுன்னத்து தொழுகையும் அழகான முறையில் காட்டிவிட்டு தஹஜ்ஜுடைய நேரம் மலக்குல் மௌத் அவருக்கு நெருங்குகிற நேரம், அவர் அப்படி ஆஸ்பத்திரிக்கு போற நேரம், அவர் கடைசி மூமெண்ட் ஹார்ட் அட்டாக் கடுமையாக வருகிற நேரம் பிள்ளைகளுக்கு அழகான முறையில் சொல்லி கையை பிடித்து விட்டு சொன்னார், தீனை ஒழுங்காக நடைமுறைப்படுத்துங்கள், சண்டை பிடிக்காமல் சொத்துக்களை இஸ்லாமிய அடிப்படையில் பிரித்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு ஈவினிங் அவரை அடக்கிவிட்டு அவருடைய பிள்ளைகள் அழுத வண்ணம் உட்கார்ந்தார்கள். என்னை கூப்பிட்டார்கள், குர்ஆன் சொல்லுகிற விதத்தை சொல்லுங்கள், சொத்துக்களை பிரிப்பதற்கு என்ன என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா? நாங்களும் நீங்களும் இந்த பூமியிலே நிரந்தரமாக வாழ வரவில்லை, போக வேண்டும் என்றால் ஃபித்னா நிறைந்திருக்கிறது. ஃபித்னா நம்முடைய பிள்ளைகளை கப்ப பார்க்கிற நேரம் தீனை கொடுத்திருந்தால் நிதான் சந்தோஷமாக மௌத்தாகலாம், நல்ல முறையில் மௌத்தாகலாம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளும் செய்கிற தகப்பன்மார்களே, பெரியவர்களே, பள்ளிக்கு உங்களுடைய குடும்பம் சகிதம் எத்தனை நாள் கூட்டி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். அவர்கள் எவ்வளவு நல்ல செய்திகளை கேட்டிருக்கிறார்கள். இந்த ஃபித்னாவுடைய விஷயத்தில் நீங்கள் பயம் இல்லாமல் நிற்கிறீர்களா? உலகம் அழிவை நோக்கி போகிறது, எல்லா இடங்களிலும் யுத்தம் நடக்கிறது, ஜஸீரத்துல் அரப் பத்தி எரியும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்காமல் மறுமை நாள் வராது என்றார்களே, அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதோ என்று சொல்லுகிற அளவுக்கு ஜஸீரத்துல் அரபில் ஆங்காங்கே ஃபித்னா தொடக்கப்பட்டு யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பெருமானார் சொன்ன இடங்கள் எல்லாம் பத்தி எரிகிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் மறுமை வருகிற நேரம் நாமும் நம்முடைய குடும்பம் சகிதமும் ஜன்னாவுக்கு போவதற்கு என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் மறுமையில் அல்லாஹ் எழுப்பின பிறகு கேட்க மாட்டான், என்ன வாகனம் வச்சிங்க, அது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர், 92 பெட்ரோல் அடிச்சிங்களா, 95 பெட்ரோல் அடிச்சிங்களா? அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்பான் தெரியுமா? குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் மேற்பாளர்கள். உங்க பிள்ளைக்கு தொழுகையை சொல்லி கொடுத்தீங்களா? அவங்களை பயானுக்கு கொண்டு போனீங்களா? அவங்க தப்பு தவறுகளை காட்டி கொடுத்தீங்களா? பிள்ளைகளை திருத்தினீங்களா? இன்றைய நாள் சும்மா போச்சு, நேத்தும் சும்மா போச்சு. என்ன பிசினஸ்ல வந்து நைட்டுக்கு வந்து தூங்க போகிற டயர்ட், பிள்ளைகளை உட்கார வச்சு பேசல, ஓதினீங்களா ராஜா? இன்றைக்கு இந்த ஆயத்தின் விளக்கம் தெரியுமா? வீட்டுல நீங்க தாயா நின்று உட்கார்ந்து இந்த குர்ஆனை பார்த்தீங்களா? நீங்க புரிஞ்ச சத்தியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தான்கள் ஆங்காங்கே நின்று உங்களுடைய பிள்ளைகளை பறிக்க பார்க்கிறார்கள் என்றால் இந்த சூழலில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை தருவதற்கு தான் இந்த தலைப்புடன் நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.